நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் தடவையா காஞ்சனா நல்ல விஷயத்த சொல்லியிருக்கா. கல்யாணம் உன்னோடதுன்னா உன்னோட ஐட்டம் தானே நம்பர் 1 இருக்கணும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சித்தப்பா. ஆனா என்னன்னா மால்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அதனால மால்திக்கு யாரும் சொல்ல கூடாது ப்ளீஸ். ஓகே 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 நாங்க சொல்லவே மாட்டோம். என்ன சொல்ல கூடாது மாலதிக்கு? கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்கப்பா. அப்படி என்ன சஸ்பென்ஸ் போயிட்டு இருக்கு? ஆன்ட்டி அச்சோ பாத்தீங்களா அதுக்குள்ள மிஸ் கால் வந்துருச்சு. ஓகே மாலதி நான் போய் என் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போணும். நம்ம அப்புறமா பேசலாமே. அங்கிள் நீங்க? அட என்னோட ரூம்ல என்னோட வேலையெல்லாம் போட்ட மாதிரியே இருக்கு. நான் முதல்ல அதை போய் கவனிக்கிறேன். ஆனா அங்கிள் சித்தப்பா நீங்க நான் என்னோட ஷூ பாலிஷ் பண்ண மறந்துட்டேன். இவருக்கு ஷூ போடுற பழக்கமே இல்லையே. மாமா நீங்க சொல்லலாமே. என்னோட பட்டன் அறுந்துருச்சு. நான் போய் இதை தைக்கணும். ஜீவிதா நான் போனா பட்டன் யார் தைக்கிறது? சீக்கிரம் எந்திரிச்சு வா. நான் தைச்சிட்டு இதோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. இதோ வந்துடுறேன். தாதா நானும் ஒரு ஃபைல் சைன் பண்ணனும். நான் இதோ இப்போ வந்துறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தாதா ஆன்ட்டி சாரிமா. அசோக் நான் இந்த லிஸ்ட ஃபைனல் பண்ணனும். அதனால விஸ்வா நான் நம்பிட்டேன். இவ்ளோ நல்லவனா நீ? விஸ்வா ஐ அம் சாரி. ஏய் விஸ்வா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல எனக்கு சொல்லு. அது நான் பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வைக்கணும். அது விஸ்வா எங்க ஓடுற? ஏன் கிட்ட தப்பிக்க பாக்குறியா? என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? தாமு அக்கா அது ஒண்ணு இல்ல. விஸ்வமாமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இங்க பாரு தாமு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ என் கூட வா. வா. தேங்க்யூமா. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கமா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். வா சீக்கிரம் வா. இங்க பாரு இந்த மோதிரம் இருக்குல இத மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் இதுக்கு பாலிஷ் போட்டு கொண்டு வரணும். சரியா? பத்திரமா போயிட்டு வரணும். இந்த மோதிரத்தை மட்டும் நீ தொலைச்சிட்ட அப்புறம் நீ அவ்வளவுதான். பத்திரமா போயிட்டு வரணும். அம்மா கொடுங்க. அத பத்தி நீங்க கவலையே படுத்தவல. இது எப்படி திரும்ப பளபளக்க வைக்க போற? உங்க முகத்தை எதுல பார்க்கலாம். அப்புறம் இத தொலைக்கிறதுக்கு சான்ஸே இல்லம்மா. ஏன்னா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன். இதெல்லாம் தொலைக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. இந்த வேலைய பண்ண நீ பெரியவன் ஆயிடுவியா? குழந்தை இங்க பாரு தாமு இத பத்திரமா போய். நான் ஒண்ணும் சின்னவன் இல்ல. இப்ப நான் பெரியவன் ஆயிட்டேன் தெரியுமா? நீ ஒரு பச்சை குழந்தைடா. நான் குழந்தை இல்லக்கா. நீ குழந்தைதான். நான் குழந்தை இல்ல. குழந்தைதான். நான் குழந்தை இல்ல. குழந்தைதான். நான் குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. நான் குழந்தைதான். என்னங்க இந்த மூணாவது சாங் போடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. போடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க. ஆஹா சூப்பர் மியூசிக். இதோட சென்டர் போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு டான்ஸ் பண்ணி அப்படியே கலக்கிடணும். அப்புறம் இதோட அந்த ஏன் எடுத்துட்டீங்க? நல்லா இல்ல. ஏதோ குத்துப்பாட்டு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு இந்த ஸ்டெப்ஸே பிடிக்கல. நம்ம வேணா இந்த 1970s இருந்து ஒரு பாட்டு எடுத்துக்கலாம். அதுலதான் ஹீரோ ஹீரோயினி சும்மா செடியும் மரத்தையும் சுத்தி சுத்தி ஆடி முடிச்சிருவாங்க. பாத்தியா இங்க நிறைய செடிங்கெல்லாம் இருக்குது. மொத்த பாட்டு இங்கேயே முடிச்சிடலாம். என்னங்க போதும். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து வெளியே வாங்க. ஈஸ்ட்மேன் கலர் மாதிரி. இங்க பாருங்க ஈஸ்ட்மேன் கலர் அங்க முன்னாடியே நிக்கிறேன். அப்புறம் டான்ஸ் ஆடுறதும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க 4 ஸ்டெப் கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள மாதிரி யாராலையும் டான்ஸ் ஆட முடியாது. பாருங்க என்ன பாருங்க. ஓகே 1 2 1 2 3 அப்படியே. மருமகளே சாரி மாமா. நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறமா? Thank you மாமா. பாத்தீங்களா நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேனே. மாமா நீங்க சரியாதான் சொன்னீங்க. நம்மளோட இந்த சங்கீத ப்ரோகிராம்ல உன்னோட டான்ஸால ஒரு பெரிய பேரே கிடைக்க போகுது. அட என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ உங்களுக்கு பண்ணவே தெரியல. சரிங்க பாருங்க. நீங்க என்ன கவனமா பாருங்கன்னு. அண்ட் சேம் டு சேம் நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி பண்ணணும். புரிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அட இத யாராவது ஆட்டம்னு சொல்வாங்களா? என்ன சொல்றீங்க? ஏன் பாட்டி பிடிக்கலையா? அட இத யாராவது ஆட்டம்னு சொல்வாங்களா? இத விட நல்ல ஆட்டம் பாட்டம்ல. அட இந்த பப்புளோட அம்மா இருக்காங்கல்ல, இந்த பிட்ஸ் வரும்போது ஆடுவாங்களே அந்த ஆட்டம் சூப்பரா இருக்கும்.
ஆட்டை எப்படி ஆடணும்னு நான் காட்டுறேன், இடுப்பை எப்படி ஆட்டணும்னு. இப்ப பாரு வாங்க வாங்க பாட்டி. வாங்க. பாரு. ஆ? பாத்தியா? என் வயசுல பாதி வயசு கூட கிடையாது, எனக்கு இடுப்பு வலிக்குது, இடுப்பை புடிச்சிருச்சு. என்ன பாட்டி இது? எப்ப பார்த்தாலும் என் இடுப்பு வலிய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஏய், உனக்கு இடுப்பு கூட இருக்கா? உனக்கு இடுப்பு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நிறைய சாமானை வச்சு அடைச்ச மாதிரி. எப்படி ஆட்ட முடியும் உன்னால? பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? எப்ப பார்த்தாலும் பாட்டி என் இடுப்பை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நான் வீட்ல எவ்வளவு வேலை பண்றேன், இப்படி பேசுறாங்களே. பாட்டி சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க. நீ எனக்கு கத்து கொடு. டேப் போடு. லட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? லட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்க? அட ஏன்னா நான் அதை பண்ணுவேன்ல. தபீந்திர சிங் சௌத்ரி என்னோட பேரு. அட உங்களுக்கு தெரியாது, நான் லட்டு பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட். ரிஷிகேஷ்ல என்னோட சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் நான் தான் லட்டு பண்ணிட்டு இருந்தேன். நான் லட்டு பண்றதுல சாம்பியன் ஆயிட்டு தெரியுமா? ஆனா இப்போ என்னன்னா, நான் உடனே மார்க்கெட் போகணும், ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அம்மா மோதிரம் கொடுத்துருக்காங்க, அதை பாலிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த லட்டு பண்றேனா? ஓகே. ஆனா தம்மு சார், அவ்வளவு நேரம் இருந்தா இதெல்லாம் கெட்டு போடுமே. இத நான் யோசிக்கவே இல்லையே. அட ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் மோதிரத்தை சாயந்தரமா போயிட்டு பாலிஷ் போட்டுக்கிறேன். இப்போ லட்டு பண்றேன். ஓகேவா? மோதிரம் எங்க போக போகுது? அது என்கிட்ட பத்திரமா சேஃபா இருக்கு. மோதிரம் எங்க போச்சு? என்னாச்சு தம்மு சார்? பாக்கெட் கிழிஞ்சிருக்கு. மோதிரம் எங்க விழுந்திருக்கும்? மோதிரம் எங்க போச்சு? மோதிரம் எங்க விழுந்திருக்கும் தெரியலையே. மோதிரம் கிடைச்சிடுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் கடவுளே, என்ன நீங்க காப்பாத்துறீங்க. தேங்க்யூ சோ மச். கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு. இது எங்க வைக்கிறது? இது எங்க வைக்கலாம்? என் பாக்கெட்டே கிழிஞ்சிடுச்சு. இதை திருப்பி பாக்கெட்ல வச்சா எங்கேயாவது விழுந்துற சான்ஸ் இருக்கு. ஐடியா! இதை நான் என் விரல்லையே போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இது தொலைகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எந்த விரல்ல போட்டுக்கலாம்? இதுல சரியா இருக்கு. சரி சரி சரி. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்ப நம்ம லட்டு பண்ண போறோம். இந்த தபீந்திர சிங்கோட கைவண்ணத்தை பார்க்க போறீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, நீ ஏன் இவ்வளவு அமைதியா பேசுற? எவ்ரிதிங் இஸ் ஓகே? ஓகே இல்லனா மட்டும் நீ என்ன? நான் ஓகே பண்ணி தரேன். ரிலாக்ஸ். முதல்ல கதவை தரங்க. நீ ரூமுக்கு வெளியில தான் இருக்கியா? எஸ், நான் உங்க ரூமுக்கு வெளியில தான் இருக்கேன். கதவை தரங்க. உங்க பேட் மூட இன்ஸ்டன்ட் வைத்தியம் பண்றதுக்கு டாக்டர் விஸ்வா இங்க வந்திருக்கேன். நீ என்ன என் மூடுக்கு வைத்தியம் பண்ண போற விஸ்வா? பாத்துக்கிட்டே இரு. மூச்சை இழுத்து வாங்க. பாத்தியா, சிரிப்பு வந்துருச்சுல. எந்த ஒரு பார்ட்னருக்கும் தன்னோட பார்ட்னர் முகத்துல சிரிப்பை வரவழைக்க தெரியலன்னா அவன் பார்ட்னராவே இருக்க தகுதி இல்லாதவன். ஐ அம் ரைட்? சரி, எதுக்கு வந்த? சும்மாதான். சரி, இந்த இந்த துப்பட்டா யாருது? இது விஸ்வா என் அம்மாவோட துப்பட்டா. நான் இன்னைக்கு இத சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க போறேன். தட்ஸ் கிரேட். இதால உங்க அம்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும்ல? அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும். ஏன்னா இன்னைக்கு பாட்டி சங்கீத் ஃபங்க்ஷன்ல அப்பாவோட கல்யாண மோதிரத்தை உனக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க. ஐ மீன் அப்பா கையில போட்ட ரிங். ஓகே, நைஸ்.
மாலதி, இது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டா இருக்கும். நான் இதை வாழ்க்கை பூரா என் கூடவே வச்சுப்பேன். என் கூடவே இருக்கும். அட தாமு சார், எல்லா லட்டும் ஒரே மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நீங்க இதுல குருதான். ரெடி. இத பாரு, ரெடி ஆயிடுச்சு. இப்ப தெரியுதானே, ஒருவேளை இந்த தபேந்திர சிங் சௌத்ரி ஸ்வீட் கடை ஓபன் பண்ணிட்டானா இங்க இருக்க லட்டு கடை எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எல்லாம் நின்ன இடத்துல இருந்தே. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் மோதிரத்துக்கு பாலிஷ் பண்ண மார்க்கெட்டுக்கு போகணும். நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துட்டா போயிட்டு வந்துடுறேன். நல்லா பண்ணுங்க, என் பேரை கெடுத்துறாதீங்க. நான் வந்துடுறேன். சீக்கிரம் போகணும். இன்னைக்கு நம்ம நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா மார்க்கெட் இந்த மோதிரம் எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? அம்மா என்ன தொலைச்சிருவாங்க. அப்புறம் மாலதி அக்கா என்ன உண்டிலாம் நாக்கிடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சமையல் மாஸ்டர், ஒருவேளை அந்த மாஸ்டர் கிட்ட இருக்கலாம். மாஸ்டர், சமையல் மாஸ்டர், மாஸ்டர். என்னாச்சு தாமு சார்? என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது என்னோட மோதிரத்தை எடுத்துட்டு போனல மார்க்கெட்டுக்கு போய் பாலிஷ் பண்ணிட்டு வரதுக்கு. அந்த மோதிரம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல, காணோம். ஆனா எங்க, எப்படி தொலைச்சீங்க? அது நீங்க உங்க விரல்ல போட்டுருந்தீங்களே. அட எனக்கு என்ன தெரியும். தருண், நீ வெளியே போய் தேடு. ஓஹோ, அநேகமா நான் அதை அங்கதான் வச்சிருப்பேன். பார்க்கலாம். பிரேமா, சொல்லுங்க அத்தை. அம்மாடி சாயங்காலம் ஆக போகுது. தாமும் அந்த மோதிரத்தை பாலிஷ் பண்ணிட்டு வந்தானா இல்லையா? அத்தை, அவன் அந்த மோதிரத்தை பாலிஷ் பண்ணிட்டு திரும்பி வந்துகிட்டு இருப்பான். நான் அந்த வேலையை காலையிலேயே அவன்கிட்ட கொடுத்துட்டேன். காலையிலையா? நீங்க அந்த மோதிரத்தை பத்தி பேசலையே. தாமு ரொம்ப நேரமா கிச்சன்ல அந்த மோதிரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. தேடிக்கிட்டு இருக்கானா? அட கடவுளே, கடவுளே, இந்த பையன் அந்த மோதிரத்தை தொலைச்சிட்டானா? வா வா, கிச்சன்ல போய் தேடு. என்னடா ஆச்சு தாமு? நான் மோதிரத்தை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? பாட்டி, அந்த மோதிரம் என்கிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சு. அட கடவுளே, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அந்த பத்திரமா கொண்டு போணும்னு சொன்னேன் இல்லையா? நீ எப்பேற்பட்ட மோதிரத்தை தொலைச்சிருக்க தெரியுமா தாமு? ஒரு சின்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியல. பாட்டி உன்னை பத்தி கரெக்டா தான் சொன்னாங்க. நீ சரியான தத்தி. ஒரு படியே உன்னால ஒரு வேலையை கூட பண்ண முடியாது. இப்ப சத்தம் போடுறதுனால என்ன லாபம்? டேய் தாமு, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ எங்கெங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் போய் மோதிரத்தை தேடி பாரு. போ போ. பாட்டி, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இப்ப என்ன செய்யறது? அப்பாவோட மோதிரம் தொலைஞ்சு போன விஷயம் மாலதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? பாட்டி, ஒருவேளை மாலதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன சும்மாவே விட மாட்டாங்க. தலைகீழ கட்டி வச்சு செருப்பாலேயே அடிப்பாங்க. அப்பாவோட மோதிரங்க. அக்காது என்கிட்ட இருந்து தொலைஞ்சிருச்சு. கொழுத அறிவு கெட்ட லூசு. இது லட்டா நீ சாப்பிடுறதுக்கு இல்ல பொம்மையா உடைச்சு போடுறதுக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடுறது தான் நல்லது. ஒருவேளை கிடைக்கலனா என் கைக்கு வரல அப்படி காது திறந்து நல்லா கேளு போட்டு கட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவா. அப்புறம் காலை போறத அவுக்கவே மாட்டேன். புரிஞ்சுக்கோ. பாட்டி, என் தங்க நெக்லஸ் தொலைச்சிருந்தாலும் இல்ல ஹாரம் தொலைச்சிருந்தாலும் நான் கவலைப்பட்டுக்கவே மாட்டேன் பாட்டி. ஆனா அப்பாவோட மோதிரத்தை என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன சொல்லுங்க? ஏன் நீ தாமு அடிக்கிற? கேளு, கொஞ்சம் சொல்றியா? இவன் என்ன காரியம் பண்ணிருக்க
அப்பாவோட மோதிரத்தை தொலைச்சிருக்கான். மாலதி, நான் சொன்னது கேளு. அப்பாவோட ரிங் போட்டு கடைக்குள்ள வச்சுக்கோ. ப்ளீஸ் ஆக்கிடுவேன். என்ன அடிக்காதீங்க. தாமு, ரிங் வீட்ல தானே தொலைஞ்சது. நீ வீட்லயே தேடி பாரு, கண்டிப்பா ரிங் கிடைக்கும். ஜீவிதாவோட கூட்டிட்டு போ. மோதிரம் மட்டும் என் கைக்கு வரல. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுக்கா. இப்போ இவனை நான் விடவே மாட்டேன். சும்மா விட மாட்டேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவனை சும்மா விட மாட்டேன். தாமு, நான் ஒண்ணு வேணும்னு தொலைக்கல பாட்டி. சரி சரி சரி, அழாத. போதும் போதும். நீ வெளியில எங்கேயும் போகல? போகல. அப்புறம் எங்க போயிருக்க போகுது? இங்கதான் இருக்கும். சரி சரி, வா வா, போய் நல்லா தேடி பார்க்கலாம் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு செல்ல கொடுத்து தப்பா போச்சு. அவன் மனசுல என்ன மாலதி தெரியலக்கா. அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தல. கத்திட்டு இருக்க மாலதி, என்னாச்சு உனக்கு? வீட்ல எல்லாரும் இருக்காங்க. சரி ஓகே, நான் கத்தல. ஆனா அந்த தாமு பண்ண காரியத்துக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். மாலதி, உன்னோட கோபத்தை அடக்கிக்கும். எனக்கு உனக்காக ஃபங்க்ஷன் நடக்க போது. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ என்னடா இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டே இருக்க? ஏய், நீ கல்யாண பொண்ணு. யாராவது உன்னை இந்த மாதிரி பார்த்தா என்ன நினைப்பாங்க? அக்கா, எனக்கு மத்தவங்கள பத்தி கவலையே இல்ல. நான் இப்ப அந்த மோதிரத்தை பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பாட்டி அதை எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுல அப்பாவோட பிளெஸிங்ஸ் இருக்கு, அப்பாவோட ஞாபகார்த்தம் இருக்கு. நம்ம விஸ்வாக்கு என்ன பதில் சொல்றது? அக்கா, நான் விஸ்வா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாட்டி அப்பாவோட மோதிரத்தை தான் கிஃப்டா பண்ண போறாங்கன்னு. மாலதி, நான் சொல்றத கேளு. ஈவினிங்குள்ள நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள நிச்சயமா உனக்கு மோதிரம் கிடைச்சிரும். ஒருவேளை கிடைக்கலனா? அப்படியே கிடைக்கலனா என்ன? விஸ்வா என்ன 2 வயசு குழந்தையா? மோதிரம் கிடைக்கலனா ஓன் ஆடுறதுக்கு. நீ முதல்ல கவலைப்படுறது நிறுத்திட்டு ஃபங்க்ஷன்ல கவனத்தை செலுத்துற வேலையை பாரு, சரியா? இல்லக்கா, அந்த மோதிரத்தை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது என்னால. உனக்கு தெரியுமா, எப்ப பாட்டி அந்த மோதிரத்தை எனக்கு காமிச்சாங்களோ கொஞ்ச நேரத்துக்கு அப்பா என் கூடவே என் பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. பைத்தியக்காரி, நம்ம அப்பா இந்த மாதிரி அடையாளத்துல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு என்ன? அவரு நம்மளோட இதயத்துல உயிரோட இருக்காரு. மாலதி, எங்க பாரு, ஏதாவது ஒரு மோதிரமோ இல்ல ஏதாவது ஒரு துப்பட்டாவோ தொலைஞ்சா கவலைப்பட வேண்டாம். உன்னோட இதயம் உன் கூட தானே இருக்கு. உன்னோட இதயத்துலதான் அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன்னோட இதயம் இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா என்னைக்குமே உன் கூட தான் இருப்பாங்க, சரியா? இப்ப போ, be a good girl. லேட் பண்ணாம சீக்கிரமா நல்ல மருமகளா ரெடி ஆயிட்டு வா. நானும் ரெடி ஆக போறேன். ஓகே? மிஸ்ஸஸ் வினய், நீங்க எல்லா நகையும் போட்டிருக்கீங்க, ஆனா ஒரு நகை மட்டும் மிஸ்ஸிங்ல இருக்கே. என்ன நகை மிஸ்ஸிங்கா? என்னது? நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேனே. புரியலையா? எந்த நகையாலையும் தர முடியாத பளபளப்ப உன்னோட அந்த அழகான புன்னகையில அதை காட்ட முடியும். ஜீவிதாக்கா, வாங்க ரவீந்தர் சிங் தாமு, வாங்க. அட வாங்கண்ணா. சாரி மாமா, அது நான் உங்ககிட்டயும் ஜீவிதாக்கா கிட்டே என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இன்னைக்கு ராத்திரியே ரிஷிகேஷ்க்கு திரும்பி போறேன். ஏன்? நான் பெரியப்பாவோட ரிங்க தொலைச்சிட்டேன். நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஆனா எங்கேயும் கிடைக்கல. அதனால மாலதேக்கா, என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நானே என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கிருந்து ஓடி போயிடலான்னு இருக்கேன். வாய மூடு. மாலதியோட கல்யாணத்தை விட்டுட்டு நீ எப்படி ஓடி போக முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. வினய், அது என்னன்னா, அப்பாவோட மோதிரத்தை தாமு தொலைச்சிட்டான். அதனால மாலதி இவன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இந்த சின்ன விஷயத்துக்காக ஊருக்கு போற? சின்ன விஷயம் இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாது. பெரியப்பாவோட மோதிரம், அது மேல மாலதி அக்காக்கு எவ்வளவு உயிர் இருக்குன்னு. அப்புறம் நான் அதை தொலைச்சிட்டேன். தாமு, மாலதி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரி அவளும் வச்சிருக்கா. நீ இங்க இருந்து போயிட்டனா அவ கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? முதல்ல நீ போய் உன்னோட டான்ஸ் ரிஹர்சல் பண்ணு, சரியா? மாலதி கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி மாமா. தேங்க்யூ வினய்.
நீங்க தாமுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க. இல்லைன்னா அவன் பயத்துல நடுங்கிட்டு இருப்பான். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கும் இந்த நிலைமை தான். ஒருவேளை வினய் மாலதியோட கோவம் குறைவே இல்லைன்னா எனக்கு தெரியல ஈவினிங் அவ ஃபங்க்ஷன்ல எப்படி இருப்பான்னே.